அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை மெட்ரோ ரயில் வழித்தடமானது அமைகிறது. நிலம் கையகப்படுத்துதல் உட்பட பல்வேறு பணிகளுக்காக தமிழக அரசின் சார்பில் முதற்கட்டமாக 1964 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடானது செய்யப்பட்டு தற்போது அரசாணை அது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்போம். பிரகாஷ், விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. சென்னையில முதலாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் 2 வழித்தடங்கள்ல தற்போது இயக்கப்பட்டு வருகிறது. சுமார் 54 கிலோமீட்டர் தொலைவுக்கு தற்போது இந்த 2 வழித்தடங்கள்ல மெட்ரோ ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில கிளாம்பாக்கத்துல ஒரு பேருந்து நிலையம் அமைக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் விமான நிலையம் வரையிலான இந்த மெட்ரோ ரயில் வழித்தடத்தை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரைக்கும் நீட்டிப்பதற்கு அரசு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரையிலான மெட்ரோ ரயில் அமைப்பதற்கான நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் பல்வேறு பணிகளுக்காக தமிழ்நாடு அரசு முதற்கட்டமாக 1964 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது. மொத்தம் 15.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைய இருக்கக்கூடிய இந்த மெட்ரோ ரயில் திட்ட பணிகளுக்கு நிலம் கையகப்படுத்துவதற்காக 1816 கோடி ரூபாயும், அதே போல சுற்றுச்சூழல் மற்றும் ஆராய்ச்சி பணிக்காக 24 கோடி மற்றும் தடுப்புகள் அமைத்தல், மரம் வெட்டுதல் மற்றும் தேவையான இதர பணிகளுக்காக 112 கோடி என மொத்தம் 1964 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி பிரகாஷ், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.